உபத்திரவம். எப்படிப்பட்ட உபத்திரவம்? குடும்பத்துல மாமியார் சொல்லுவாங்க, என்ன பண்ணாதீங்க, சர்ச்சைக்கு போவாத, குழந்தைய வச்சு வீட்டுல இருக்குன்னு சொல்லுவாங்க. புருஷன் சொல்லுவாரு, இன்னைக்கு நான் சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணி இருக்கிறேன், போவாத. ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்? சினிமாவுக்கு காலைல மார்னிங் ஷோ படம் ரிலீஸ் ஆகுது போறான்னு சொல்லுவாரு. அரசியல் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க, மேலிடம் சொல்லுவாங்க, கிளை செயலாளர்கள் சொல்லுவாங்க, இல்ல முக்கியமான எம்எல்ஏக்கள் சொல்லுவாங்க, இல்ல மந்திரி கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு வரலாம். இன்னைக்கு நம்ம ஊர்வலம் வச்சிருக்கிற மாதிரியே ஊர்வலம். என்ன பண்ணக்கூடாது, நீங்க ஊர்வலத்தை மிஸ் பண்ணக்கூடாது. உங்க ஏரியாவில இருந்து ஒரு 50 பேர் நம்ம கொடியை கட்டி என்ன பண்ணோம், ஒரு வேற ஒன்று எடுத்துட்டு ஊர்வலத்துல வந்து கலந்துக்கணும் சொல்லுவாங்க. அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு போலியோ டிராப்ஸ் பண்ணணும், நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், போலியோ டிராப்ஸ்ல எடுத்து போய் ஸ்கூல்ல கேம்ப் போட்டு அங்க கொடுக்க போறோம், மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லுவாங்க. இதையெல்லாம் நடந்து அப்போஸ்தலர்கள் தங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை நிரூபித்தார்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே பார்வோன் அரசனாலே எச்சரிக்கப்பட்டு, நீங்க கடுமையாக எச்சரிக்கப்படுகிறீர்கள், இதுக்கு மேலே பிறகுற குழந்தைகளை உயிரோட விட்டவங்களை நான் தண்டிப்பேன். பிறகுற குழந்தைய அவர்கள் மனைவி மேல இருக்கும்போது, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கும்போது, டெலிவரி ரூமுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணணும், குழந்தைய சாகடிக்கணும் சொல்லி சொல்லப்பட்டார்கள். கர்த்தருக்காக வேறாகியமா இருந்தவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? குழந்தைகளை காப்பாற்றி விட்டார்கள். சொல்லுங்க, பைபிள்ல அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பக்தியா இருக்கணும், எவ்வளவு சாட்சியா இருக்கணும்ன்றத தெளிவா எழுதியிருக்குது பாருங்க. உபத்திரவங்களுக்கு மத்தியிலேயும் வியாகுலம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மரியாள் வியாகுலப்பட்டாங்க, இயேசு வியாகுலப்பட்டார். வியாகுலம்னா என்னது? ரொம்ப மனசு ஒடுங்கி போய் ரொம்ப கவலைப்படுகிறது. ஏதோ குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஏதோ குடும்பத்துல பெரிய விபத்து, ஏதோ குடும்பத்துல பெரிய ஆக்சிடென்ட், நல்லா புரிஞ்சுக்காரு, ஏதோ தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சோகமான சூழ்நிலை, அதான் வியாகுலம் அடைதல். மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு வியாகுலம் அடைந்ததாக எழுதப்பட்டது. மரியாள் வியாகுலப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வியாகுலமோ, குடும்பத்தில் நடக்கிற துன்பமான சம்பவங்களோ, அப்புறம் துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ. பாருங்க, நிர்வாணம் அப்படின்னு சொல்லி சொன்னா கட்டிக்கிறதுக்கே துணி இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை. இன்னைக்கு காலையில வந்து 10 செட் ட்ரெஸ் ஒருத்தருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் கொடுக்கணும், சர்ச்சுக்கு இங்க சர்ச்சு டைம்ல வச்சிடறோம், அங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிர்வாணத்தை விட ஆண்டவர் பெரியவர்னு சொல்லி நிரூபிக்கிறார். அதாங்க நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ. நல்லா புரிஞ்சுக்க, பட்டயம்னா கத்தி எடுத்து வந்து கழுத்துல வச்சுட்டு கிறிஸ்துவ கத்தி எடுத்து வந்து உண்மைங்க. எபிரேயர் புத்தகத்தில் எழுதியிருக்கு, வாளால் என்ன பண்ணாங்க, அறுக்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லப்பட்ட அந்த பரிசுத்தவான்களை வாளால் அறுத்தார்கள் எழுதியிருக்கிறது. ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை சாக கொடுத்தார்கள், ஆனாலும் ஸ்திரீகள் ஆண்டவரை என்ன பண்ணல, மறுதலிக்கவில்லை. அப்புறம் வாசிக்கிறோம், இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, என் அன்பு, ஆண்டவருடைய அன்பு, எனக்காக அவர் செலுத்தப்பட்ட விலைக்கிரயம், எனக்காக அவர் தந்த மீட்பு, எனக்காக அவர் தந்த ரட்சிப்பு, எனக்காக அவர் தந்த ஆசீர்வாதங்கள், என்னிலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்வேன் சொல்லுங்க. இப்படிப்பட்ட இடையூறுகள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும், இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும், நான் என்னிலே அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயம் கொள்வேன். ஏன்னு சொல்லி சொன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு பரீட்சை வச்சாதான் அடுத்த ப்ரமோஷனுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். அடிக்கடிக்கு சொல்றேன், நீங்க எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுதாம நீங்க +1 +2 போறது சாத்தியமாகாது. நீங்க +2 கம்ப்ளீட் பண்ணாம நீங்க காலேஜ்ல போய் ஒரு டிகிரி படிக்கிறது என்ன பண்ணாது,
சாத்தியமாக நீங்கள் ஒரு MBBS படிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களா இல்லையா நிர்ணயம் பண்ண இப்ப நீட் தேர்வு வைக்கிறாங்க பாருங்க, மார்க் அதிகமா வைக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் எடுத்தாதான் நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்கள். இப்ப நீங்க கடவுளுடைய பிள்ளையா இல்லையான்னு கடவுள் என்ன பண்ணுவாரு, எப்படி செக் பண்ணுவாரு? நீங்க கடவுள் பிள்ளைங்க, ஆமா நாங்க கிறிஸ்துவங்க, கடவுள் எப்படி உங்களை அடையாளப்படுத்துவாரு? நீங்க எப்படி நிரூபணம் பண்ணி காட்டுவீங்க? ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இல்லையான்னு நான் செக் பண்ண போறேன். அந்த வசனம் முதல் அதிகாரத்திலேயே எழுதி இருக்குது. எடுத்து வாசிப்பீங்கன்னா ஆதியாகமம் புத்தகத்துல அந்த வசனம் முதல் அதிகாரத்துல முதல் இந்த காரியங்கள் நடந்து பின்பு கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமை சோதித்தார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எந்த காரியங்கள் அதுக்கு முன்னாடி வசனத்துல முன்னாடி அதிகாரத்துல பாத்தீங்கன்னா என்ன காரியம் நடந்ததுன்னு சொல்லி இருக்கும். என்ன காரியம் நடந்தது? ஜெயத்தை கொடுத்திருப்பார் ஆண்டவர் அவனுக்கு. அந்த அதிகாரத்துல வெற்றியை கொடுத்திருப்பார் ஆண்டவர். பிரச்சனையில இருந்து விடுதலையை கொடுத்திருப்பாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில நாம பரீட்சைக்கு நிக்கிறோமா இல்லையா அப்படி என்று ஆண்டவர் மதிப்பீடு செய்வார். நம்மளுக்காக மார்க் போடுவார் ஆண்டவர். அதனால்தான் வேதம் சொல்லுது, சோதனையே என்ன பண்ணணுமா, சகிக்கணுமா. அது சகிக்கும் போதுதான் அவன் உத்தமனா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியுமா. நம்ம எல்லாம் ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே அக்னி ஜுவாலை எனக்கு வேணாப்பா, ஆண்டவரே சிங்கத்தின் கெபி எனக்கு வேண்டாம்ப்பா. அந்த அக்னி ஜுவாலையா அந்த சிங்கத்தின் கெபி தான் அவர்கள் உத்தமர் என்று நிரூபிக்கப்பட பயன்படுத்தப்பட்டது. ஒருத்தர் நல்லவனை கண்டுபிடிக்கப்பட சோதனை நிச்சயமா அவசியம். ஒரு கம்பெனியில ஒரு பொறுப்பான இடத்துக்கு ஒரு கேஷியர் ஆகிறதுக்கு பலவித டெஸ்ட்களை வைப்பாங்க. அவன் பணத்தை எப்படி கையாளுறான், அவன் வீட்டுல அன்னைக்கு போற குழந்தைக்கு, அதாவது அவன் மனைவிக்கு அறுவை சிகிச்சை இருக்கும், 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் ஹாஸ்பிட்டல்ல. ஆனா அவன் கையில பல கோடி பணம் அக்கௌண்ட்ல இருக்கும். அங்க கம்பெனியில வீடியோ சொல்லுங்க, அவன் கேஷியரா இருக்கும். அவனுக்கு 10,000 ரூபாய் கூட கையில இருக்காது. அந்த பல கோடி ரூபாயை இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வேற ஒரு கம்பெனிக்கு கட்ட வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் செட்டில் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல இருந்து 1 லட்சத்தை எடுத்தா, தெரியாதுன்னு சொல்லி 1 லட்சத்தை எடுத்தான்னா அவன் அந்த கம்பெனியில தொடர்ந்து வேலை செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது கண்டுபிடிக்கப்பட்டா அவன் அந்த கம்பெனியில வேலை செய்ய முடியுமா? ஆனா இவருக்கு அத்தியாவசியமான தேவை இருக்கிறது. குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது, மருத்துவமனைக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்குது, வீட்டுக்கு வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குது. இவ்வளவு நெருக்கடியான வேலை இருக்குது. நீங்க கம்பெனியில போட்டிக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளே உங்களுக்கு டபுள் சம்பளம் கொடுக்குறோம். மனசுல பிசாசு பேசும், போனா ஒரு செலவு தள்ளி போயிடும், வீட்டு வாடகை எப்படியாவது கழிச்சிடலாம். வெளியே சொல்லுங்க பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பாகத்தான் ஒரு சோதனை இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய பிரியம். ஆனா அதுக்கு முன்னாடி தான் இவர் செங்கடலை கொண்டு வராரு, யோர்தானை கொண்டு வராரு, எரிகோ மதிலை கொண்டு வராரு, மாறாவை கொண்டு வராரு. உங்கள் வாழ்க்கையில எனக்கு மாற வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல. மாறாவிலும் மதுரத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று நம்பி இருக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். செங்கடலையும் அவர் பிளப்பார் என்று நம்பி இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். யோர்தானை நான் கடந்து போவேன், கர்த்தருடைய பிள்ளைகள். நான் ஏற்கனவே எலியாவை குறித்தும் எலிசாவை குறித்தும் பேசினேன். சால்வையை குறித்து மட்டும்தான் அவனுக்கு தரிசனம் இருந்தது. கீழே பூமியை குறித்து, தடைகளை குறித்து அவனுக்கு தரிசனம் இல்லை. அவன் கால்கள் பள்ளத்திலே, முட்கள் மேலே, மலைகள் மேலே, கற்கள் மேலே எங்கே அடிபட்டாலும் அதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. சால்வை விழும்போது சால்வை என்ன பண்ணணும், கேட்ச் பண்ணிக்கணும். நான் கிரிக்கெட் விளையாடும் போது பசங்களை கண்டிப்பா பண்ணிருப்பேன். அவனுடைய முழு கவனத்தையும் அந்த பாலை கேட்ச் பண்ணிக்கிறது தான் இருக்கும். அப்பதான் எனக்கு எலிசா ஞாபகம். கிரிக்கெட் விளையாடும் போது பாக்குறேன், அதை கேட்ச் பிடிக்கிறதுக்கு போறாங்க பாருங்க, பின்னாடி ஒரு கல்லு தடுக்கி அப்படியே பின்னாடி மல்லாக்க விழுறான். ஆனாலும் அந்த பாலை என்ன பண்ணணும்னு நினைக்கிறான், கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். எவ்வளவு வேகமா ஓடுறான், அப்படியே கீழே ஓடுறான், குட்டியெல்லாம் தேய்ச்சிக்கிது. ஆனாலும் அந்த பாலை கேட்ச் பிடிச்சி அந்த மண்ணில் வைக்காம அப்படியே கையில பிடிச்சிருக்கான். உலகத்தின் காரியங்களுக்கு இவ்வளவு வைராகியம் காட்டுகிற நீங்கள், அந்த விளையாட்டு வீரர்கள்
கர்த்தருடைய காரியங்களிலே அசதியா இருந்தால், அசட்டையா இருந்தால், கடவுள் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறார். கவனம் சிதறாம பார்த்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் சோதிக்கிறார். சகல ஆசீர்வாதங்களும் அவருக்கு இருக்குது. என்னையா என் குடும்பம் பிள்ளையே தேவையாது, எனக்கு வேண்டாம். அவன் அன்னைக்கு மறுதலிச்சிருந்தா, இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா, எபிரேயர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல அவனும் அந்த மறுதலித்த லிஸ்ட்ல. ஆனால் அவனை விசுவாச லிஸ்ட்ல கொண்டு வந்தது அவனுடைய அர்ப்பணிப்பு. அதற்காக அவனையும் அவன் மகனையும் அவன் அர்ப்பணிக்க நினைச்சான். நம்முடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்புகள் இல்லாமல் வெற்றியை நாம் பெறவே முடியாது. ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணம் பண்ணாமல், ஆண்டவருக்காக நம்மை செலவு செய்யாமல், ஆண்டவருக்காக நம்மை கொடுக்காமல் எந்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம பெற முடியாது. இது உண்மை. அதுதான் அந்த வசனம் எழுதியிருக்கிறது. வாசிங்க. அப்போதும் இவைகள் எல்லா விஷயத்தையும் ரோமர் 8 பாருங்க. அடுத்தது சொல்றேன் பாருங்க. 38வது வசனம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும், இதுல வரிசைப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. என்னென்ன வரிசைப்படுத்தி இருக்கிறாரு? மரணமானாலும், எனக்கு கழுத்துக்கு மேல கட்டி இருக்குது, ஏற்கனவே எழுதிருக்கு, பட்டயமானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும், உனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், கொண்டு போட்டுறேன். ஆண்டவர் மறுதலின்னு ஒருத்தர் மிரட்டுறான். ஒருத்தர் என்ன சொல்றான்? உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், ஒரு பெரிய ப்ரமோஷனை கொடுக்குறேன். அப்படி என்று இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசானவன் சோதனையை கொடுத்தது போல. என்ன பிசாசு என்ன சோதனை சொல்றான்? ஒரு நிமிஷத்துல உலகத்தின் சொல்லுங்க சகல ராஜ்யங்களையும் காண்பித்து என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு எத்தனை சவரன் நகை வச்சிருக்கிறீங்க? பார்த்தா 100 சவரன் நகையை தரேன். சொல்லுங்க, என்ன வேலை செய்வீங்க? சாதாரண ஆபரேட்டர் வேலையா? பிரான்ச் மேனேஜர். உயர்வையும் காட்டுவான், தாழ்வையும் காட்டுவான், மரணத்தையும் காட்டுவான், ஜீவனையும் காட்டுவான். ஆனா சொல்றாரு, இவைகள் எல்லாவற்றிலேயும் நான் முற்றிலும் ஜெயம் கொள்கிறேன். பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னையும் ஆண்டவரையும் எதுவும் என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. ஞாயிற்றுக்கிழமை சபையில ஆராதனை நடக்குது, வீட்டுல பங்கனும் நடக்குது, தங்கச்சி வீட்டுல நடக்குது, அண்ணன் வீட்டுல நடக்குது, அக்கா வீட்டுல நடக்குது. அந்த பங்கன் என்னை ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது. எனக்கு என் தொழிலை விட, என் வியாபாரத்தை விட, என் வருமானத்தை விட, என்னுடைய உலக சந்தோஷத்தை விட என் ஆண்டவருடைய அன்புதான் பெருசு. அதைத்தான் நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்துல வாசிச்சோம். அப்படியெல்லாம் அவங்க தங்களை இழந்ததுனால தான் இன்னைக்கு அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை முழுவதுமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் சொல்ற வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிக்கும். லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு. ஐயா, நீங்க பயந்தீங்கன்னா, இன்னைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிற நீங்க பயந்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு தேவ இரக்கம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இவர் சொல்றாரு, என்னை யாரும் பிரிக்கவே முடியாது. கடவுளுடைய அன்பை விட்டு, கடவுளை வேற என்ன வேற நினைக்காது, சபைய வேற என்ன வேற நினைக்காது, கிறிஸ்துவ வேற என்ன வேற நினைக்காது. நான் தான் கிறிஸ்து, கர்த்தருடைய அடிமை நான். கர்த்தருக்காக நான் என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். பேதுருவை பார்க்கறாங்க, பேதுருவை பார்த்து உன்னுடைய பேச்சும் அவர்களோடு
என்னமோ ஒரு முடிவுக்கு வரணும். அவர் கிறிஸ்துவரு, அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரவழைச்சோம்னா கூட அவர் என்ன பண்ண மாட்டாரு, வரமாட்டாரு. அவர் பேரை எழுதி அவர் வருவாருன்னு நம்பி அந்த ப்ரொடக்ஷனை லாஸ் பண்ண வேண்டாம். அவருக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் வேற ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிடுங்க. அவங்க முடிவுக்கு வரணும். அவங்க கிறிஸ்துவங்க, அவங்க சர்ச்சுக்கு போறவங்க 9:30 மணிக்கு மேல அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க. நம்ம 10 மணிக்கு போலான்ற ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிடலாம். நம்ம போனாலும் வெளியில உட்காரணும், சொந்தக்காரங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுக்கு 10 மணிக்கு வரணும்னு ஒருத்தர் போன் பண்றாரு பாருங்க, அவருக்கு தெரியணும் 10 மணிக்கு ஐயா நீங்க வந்தீங்கன்னா நான் இருக்க மாட்டேன், நான் 9 மணிக்கே கிளம்பி வெளியே போயிருவேன், கேட்டை லாக் பண்ண போறேன். ஒருவேளை வந்தீங்கன்னா வந்து உட்காந்துருக்க வேண்டாம், பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துருப்பாரு. அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமையா ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம், இந்த நோட்டீஸ் அவருக்கு எதுமா கொடுத்தாக்கா அவர் கண்டிப்பா வரமாட்டாரு. அவர் தாய்மாமன் அவர் வரணும்ன்ற எண்ணம் இருந்ததுன்னா திங்கட்கிழமைக்கு மாத்தையா எழுதிய சொல்லுங்க. நமக்காக உலகத்தை மாற்றும்படி தேவன் அனுமதித்தார். அவர்களுக்காக நாம் மாறுகிறவர்கள் எழுதிய சொல்லுங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க தியானிச்சு பாருங்க. வாசிங்க இரண்டாம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 20 வாசிக்கலாம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நல்லா புரிஞ்சுக்க. இவங்களை அடிச்சாங்க இல்லையா, அப்போஸ்தலர்கள் அடிச்சாங்க பாருங்க. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தை சாப்பிட்டியா, அவங்க எங்கேயோ போய் திருடிட்டு அடிப்பாங்களே, அவங்க ஏதோ ஒரு பொண்ணை கற்பழிச்சுட்டு அடிவாங்கல்ல, ஏதோ ஒரு சிலையை திருடிட்டு அடிவாங்கல்ல. எழுதி இருக்குது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பாருங்க சகித்தால், பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன லாபம் இருக்குது. அங்க கேட்ல செக்யூரிட்டி ரூம்ல நின்றது நான் திருடிட்டு நிக்கல, நான் கம்பெனி பொருளை சேதப்படுத்திட்டு நிக்கல, நான் குடிச்சிட்டு வந்து நைட் ஷிப்ட்ல தூங்கிட்டு நிக்கல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நான் என்ன தண்டனை அனுபவிச்சேன். ஆனா மீதி பேர் எல்லாம் நிர்வாகத்துக்கு விரோதமாக செயல்களை செய்து அந்த தண்டனை அனுபவிச்சாங்க. இங்க அதை குறித்து தெளிவான விளக்கத்தை சொன்னார். நீங்க தவறு செய்து நீங்கள் தண்டிக்கப்பட்டால் அதுல உங்களுக்கு லாபம் இல்லை. நீங்க கடவுளுக்காக நீங்க தண்டனை அனுபவிக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அதுல உங்களுக்கு என்ன இருக்குது, புரோஜனம் இருக்குது. அப்ப கிறிஸ்துவுக்காக நீங்கள் பாடு அனுபவிப்பது என்பது இந்த வகையை சேரும். எந்த வகையை சேரும்? எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி தேவனுடைய அன்பை விட்டு பிரியாம தேவனை நேசிக்கிறது அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளதா இருக்கும். நம்ம வாசிச்சோம் இல்லையா, லூக்கா 1:50 அவருடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கும்? திருடிட்டு ஜெயிலுக்கு போனவனுக்கு அவன் பிள்ளைங்களுக்கு கடவுளுடைய இரக்கம் கிடைக்கும்னு எழுதி இருக்குதா? யாரையோ கொலை பண்ணவனுக்கு, யாரையோ ஏமாத்தவனுக்கு, யாரையோ கொள்ளையடிச்சவனுக்கு அங்க என்ன எழுதி இருக்குது? உன் பிள்ளைகளுக்கு அவருடைய இரக்கம் கிடைக்க வேண்டுமானால், தலைமுறை என்று எழுதி இருக்குது இல்லையா? தலைமுறைனா யாரு? நீங்க, உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி, உங்க பிள்ளைகளுக்கு தேவனுடைய இரக்கங்கள் கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்க பண்ணணும், ஆண்டவருக்கு பயந்து இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்துக்கான வழி இதுதான். முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸாம் இல்லாத ப்ரொமோஷன் இல்ல, டெஸ்ட் இல்லாம ஆசீர்வாதம் இல்ல. கடவுள் உங்களை சோதிக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமையும் கட் பண்ணுன்ற, ஆராதனையும் கட் பண்ணுன்ற. அப்புறம் என்ன பண்ணாரு? ஆனா விட்டு வர ஆண்டவரே
கைவிட மாட்டேன். என்ன கம்பெனியில இருந்து நிறுத்தவே இல்லை. இப்பவும் சொல்றாங்க, இன்னும் எனக்கு 60 வயசு ஆகுது, உங்களால முடிஞ்சதுன்னா இப்ப கூட வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது பசங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வரல, ரெடியா சொல்லுங்க. அப்போ அந்த பனிஷ்மெண்ட் என்ன நிறுத்தல, என்ன ஒண்ணும் பண்ணல, என் மனசார நான் கடிதத்தை எழுதி கொடுத்து நான் வரலன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அக்னியில சோதிக்கும் போது தெரியும், சிங்கத்தின் மத்தியில நாம் உலாவும் போது தெரியும். அதன் மூலமா பிரஜாதியார்கள் கண்டு மகிழ்வார்கள். இயேசு கிறிஸ்துவை கேள்விப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது எப்போ விசுவாசித்தாங்க தெரியுமா? லாசரு உயிரோடு இருந்ததை விட அவன் உயிர் தெழுந்த போது அதிகமாக விசுவாசித்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. அவர்கள் குடும்பத்துக்கு சோதனை வந்தது. ஆண்டவரே, உம்மை எவ்வளவோ நேசிக்கிறான் அந்த சகோதரன், அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணத்தை நீர் அனுமதித்தீரே. நம்முடைய சபை இது. ஆண்டவரே, உடைய பிள்ளையாக எவ்வளவு பக்தியா இருந்த எனக்கு இப்படி ஒரு சோதனை வரட்டும் ஆண்டவரே. இந்த சோதனையை நான் யாருக்கு ப்ரூவ் பண்றேன்? என் வாழ்க்கையில் இக்கட்டுகள் வரட்டும், என் வாழ்க்கையில் வியாதி வரட்டும், எனக்கு அவமானம் வரட்டும் ஆண்டவரே. அந்த அவமானத்துல என்ன நீங்க நிறுத்துவீங்க, தலைமுறை செய்வீங்க. எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல எடுத்து நிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. எதை எழுந்தீங்களோ இரண்டாம் பலனை தரேன்னு சொல்லி சொன்னாரு. நீங்க தீர்ந்து போற காய்ந்து போற கதிர்களுக்கு பதிலாக இரண்டாம் பலனையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தரேன்னு சொல்லி சொன்னாரு. உங்களுக்கு இருளை வெளிச்சமாக்குறேன்னு சொன்னாரு. இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரவே வராதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டா மனித முயற்சியில் அதை அடைவதற்கு நம்ம போய் கொண்டிருப்போம். வரும்னு நம்ம விசுவாசிச்சா சொல்லுங்க, நாம காணாததை விசுவாசிப்போம், அது வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். கண்டு விசுவாசிக்கிறவன காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, அது விசுவாசம் அல்ல, அது நம்பிக்கை. பாக்குறோம் 10,000 ரூபாய் வச்சிருக்கிறாரு, இல்ல நம்ம பிஎஃப் பணம் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அதை எடுத்து நம்ம வீடு கட்டலாம். நான் விசுவாசமா இருக்கிறப்பா, விசுவாசமா இருக்கிறப்பா ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறப்பா நான் வீடு கட்டுவேன். எப்படி வீடு கட்டுவேன்? எந்த விசுவாசத்தை வச்சு சொல்றாரு? இருக்குது தப்பு அங்க இருக்குது, அந்த விசுவாசத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு சண்டையாம கேஸ் போட்டுருக்கிறேன், கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் சார், கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் சார். எந்த விசுவாசத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு? பெரிய வக்கீல் ஒருத்தர் கையில இருக்கிறார். அப்படியே சொல்லுங்க, எனக்கு பசி இல்லாம ஆண்டவர் சாப்பாட்டை கொடுத்துருவாரு, எனக்கு வயிறு நிறைய ஆண்டவர் சொல்லுங்க. எந்த விசுவாசத்தை? 1 ஏக்கரை பயிர் செஞ்சு அறுவடை செஞ்சு அரிசி முடிகளை அடிக்க வச்சிருக்கிறோம். அந்த விசுவாசம். காண்கிறதை நம்புகிறது விசுவாசம் அல்ல. சொல்லுங்க, வருவதற்கு ஆசீர்வாதம் வருவதற்கு எந்த சாத்தியக்கூறும் இல்லாத இருக்கிற போது நீங்கள் நம்புகிறது தான். அதான் ஆபிரகாம் விசுவாசத்தில் தகப்ப பேர் எடுத்தது காரணம். வயசாகி போச்சு, ஸ்திரீகளுக்குமான வழிபாடு நின்று போச்சு, ஆனாலும் அவர் விசுவாசித்தார். சொல்லுங்க, ஆனாலும் அந்த விசுவாசத்தை அவர் நிறைவேற்ற அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். நம்மளுடைய முயற்சியினால் அல்ல, நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, தேவ ஆசீர்வாதத்தினால, தேவ அனுகூலத்தினால நம்ம ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிட்டு மீண்டும் அங்கே ஊற்றிக்கிறது அப்பப்போ பசப்பட வேண்டியதா இருக்கு. அதே எபிரேய புத்தகம் அந்த 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது அதைத்தான் எழுதியிருக்கிறது. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடிக்கு பெய்யும் மழை, அதுதான் மழை ஈசிக்கொண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடிக்கடிக்கு செய்யப்படுகிற பிரசங்கங்கள், அடிக்கடிக்கு உங்களுக்கு வருகிற வேத ஆலோசனைகள், வேத வசனங்கள், சத்தியங்கள், இதுதான் மழை. நமக்கு இதுதான் மழை. நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமான மழை பொழியும் அப்படின்னு சொல்லி சொன்னா சத்தியம் நமக்கு வெளிப்படும், கண்கள் திறக்கப்படும். இல்லையா சொல்லுங்க, சத்தத்தை, தேவ சத்தத்தை கேட்கும் செவிகள் நமக்கு இருந்தால் அது ஆசீர்வாதம். தேவ சித்தத்தை செய்கிற மனது இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். வேத வசனத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கிற கண்கள் இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆமா, இது என் கைபலனாலே சம்பாதித்தது என்று சொல்லாதபடி நம்முடைய பலத்தினாலே அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி தேவனிலே விசுவாசமா நாம் வச்சிருக்கிற வாழ்க்கை தான் நமக்கு ஆசீர்வாதம். நம்முடைய கண்கள் வேதத்தை பார்த்து வேதத்தில் இருக்கிறதுபடி நம்ம வாழ்ந்தோம்னா, வேதத்தில் இருக்கிற ஆசிரியர்களை நம்ம பார்த்து அதன்படி நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா, அதுதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா.
நிறைய பேர் என் அடையாளத்தை வச்சுக்கிட்டு லேபிள குத்திக்கிட்டு கிறிஸ்துவன் சொல்லி வாழறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா. சாட்சியா வாழறவங்க தப்பா இல்லை இல்லையா சொல்லுங்க. சாட்சியா வாழணும். அந்த சாட்சி என்பது என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா இதுதாங்க சாட்சி. மரணமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ உயர்வோ தாழ்வோ யாரோ என்ன பண்ண முடியாது. வெல்டிங் அண்ணா பண்ணோ ஃபெவிக்விக்கோ அரால் ரைட்டோ கொஞ்சம் பசியோ ஷூட் போற பேஸ்டோ பசியோ போட்டு ஒட்டினா ஒட்டிக்கும் நல்லதுதான். தண்ணியில நினைச்சதுன்னா என்ன ஆயிடும், திரும்பவும் எரிஞ்சு வந்துடும். எம்சில் எரிஞ்சு வந்துடும். வெல்டிங் அஷ்டம்னா அதைத்தான் சொல்றாரு. கர்த்தராகிய இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? யாராலையும் பிரிக்க முடியாது. மனுஷனால பிரிக்க முடியாது. மனுஷன் மூலமாய் பிசாசு மூலமாய் வருவது குடும்பத்தில் இப்படிப்பட்டதான பிரச்சனைகளை அனுப்பினாலும் என்ன பண்ண முடியாது. எவ்வளவு போராட்டம் வரட்டும், எவ்வளவு பிரச்சனை ஆனது வேண்டியதை பிரிக்கவே முடியாது. முடியோட சொன்ன நமக்கு ஒரு தரிசனத்தை கத்தர் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு அழைப்பை கத்தர் வைத்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நம்பிக்கைகளாய் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருந்தார். நிச்சயமாக அதே அதிகாரத்தில் இருக்குது. அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருந்தார். அதே அதிகாரத்தில் இருக்குது. ரோமர் 8:8 வாசிப்போம். ரோமர் 8:8 மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் முடியாது. பழம் சாப்பிடணுன்ற ஆசை இருந்ததுன்னா என்ன பண்ண முடியாது. ஏதேன் தோட்டத்துல இருக்க முடியாது. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்ன்ற ஆசை இருந்ததுன்னா அந்த தோட்டத்துல இருக்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எது மாம்சம்? நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தருடைய செயல்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய தீர்மானத்துக்கு விரோதமாக, கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாமே மாம்சம். நமக்கு சாப்பாடு கண்டிப்பா தேவை, சாப்பிடணும் இல்லைன்னு சொல்லி சாப்பாட்டுக்காக பிரயாசம் தவறில்லை. ஆனா ஒரு 10 தலைமுறைக்கு இப்பயே சேர்க்கணும், தேவதிட்டத்துக்கு மாறா செயல் செய்கிறது தப்பு. அதான் சரி. மாம்சத்துக்கு உட்படுகிறவர்கள் சபையை அசட்டை செய்து, பரிசுத்தத்தை அசட்டை செய்து, ஆண்டவரை அசட்டை செய்து, கீழ்ப்படியாமையினாலே உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாரார்கிட்ட பரிசுத்த ஆவி இருக்குதுன்னு சொல்லி. யாராரு தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று 8ஆம் வசனம் சொல்லுகிறது. 9ஆவது வசனம் சொல்லுகிறது. யாராரு தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான சட்டை. நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க திருப்திப்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க மாம்சத்துக்கு உட்பட மாட்டீங்க. எந்த சூழ்நிலையிலும் மாம்சத்துக்கு ஏற்ற கிரியைகளை நீங்க செய்ய மாட்டீங்க. மாம்சத்துக்குரிய கிரியைகள் ஆகுன கலாத்தியத்தில் எழுதியிருக்கு. அதை படிச்சுக்க 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. மாம்சத்துக்குரிய கிரியை, ஆவியுடைய கனிகள் கலாத்தியத்தில் எழுதியிருக்கு. படிச்சுக்க. அந்த காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள் மத்தியில் எழுதியிருக்குது. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, இருதயம் கொல்லாத சிந்தனை எழுதுகிற இருதயம். ஒரு இருதயத்துக்குள்ள என்ன புறப்படுமா? கொல்லாத சிந்தனைகள் இருக்கு. அது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் செய்கிற காரியம். ரொம்ப ஈஸி, ரொம்ப வெரி சிம்பிள். நீங்க கடவுளுடைய பிள்ளையா இல்ல பிசாசினால் வழிநடத்தப்படுகிறீர்களா? அடையாளம் செக் பண்றதுக்காக எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு ரத்தம் கண்டுபிடிச்சிடலாம். கர்ப்பமா இருக்கிறீங்களா, பிரெக்னன்சி டெஸ்ட் எடுங்க. 2 கோடு வந்ததுன்னா ஓகே, 1 கோடு வந்ததுன்னா ஃபெயில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. உலகத்தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டுபிடிச்சுக்கணும் இந்த வசனத்தை. நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறோம், நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம், நம்ம எந்த ஸ்டேஜ்ல ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறோமா, உலகத்துக்கு பிரியமா இருக்கிறோமா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். அப்புறம் தேவனுடைய ஆவியிலே வாசமாயிருந்தால்
இராமல் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. உங்களிலே கிறிஸ்துவின் ஆவி இருக்குதா இல்லையா என்கிறத நீங்களே அடையாளம். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. மற்றவங்களுக்கு பிரியமா இருப்பாராங்க. கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்பது சவால் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்குது. அதுதான் பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்களை முடிச்சு